नादसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात्. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீய திருவடிகளே சரணம். यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्दतितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் இளங்கலுமே துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலைமே ஆறாமுதே அடியேற் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2676வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வாருடைய ரிக்வேதசாரமான திருவிருத்தம் என்கிற பாசுர வரிசையில் இன்றைக்கு 37வது பாசுரத்தை சேவிக்க இருக்கிறோம். கிளம்பி ஆச்சானருடைய தனியன் கருவிருத்த குழி நீத்த பின் காமக்கடுமொழி வீழ்ந்து ஒரு விருத்தம் புக்குழல் வீர் உயிரின் பொருள்கட்கு ஒரு விருத்தம் புகுதாமல் குறுகோன் உரைத்த திருவிருத்த தோரடி கற்று இரீர் திருநாடகத்தே. 37வது பாசுரம். தாயானவள் தன்னுடைய மகளானவள் பெருமாளோடு சேர்ந்து போய் பாலை நடத்திலே நடந்து செல்கிறாள். அந்த பாலை எப்படி இருக்கிறது என்று தாயானவள் பேசுகிற பாசுரம். கொடுங்கால் சிலையர் நிறைகோல் உழவர் கொலையில் வெய்ய கடுங்கால் இளைஞர் துடிவடும் அவ்வைத்து அருவினையே நெடுங்காலமும் கண்ணன் நீள்மலர் பாதம் பரவி பெற்ற தொடுங்கால் உசியும் இடை இளமான் சென்ற சூழ்கடமே என்று சொல்லுகிறார். நான் தீர்க்க முடியாத பாவங்களை செய்துவிட்டேன் போல இருக்கிறது. மிக நீண்ட காலமாக எம்பெருமான் கண்ணபிரானுடைய திருவடிகளையே சேர்ந்து பக்தி செய்து இவன் மகளை பெற்றெடுத்தேன். ஆனால் அவளோ எப்படிப்பட்டவள் தெரியுமா? மிக மென்மையானவள், மருண்ட பார்வையுடவள். ஒருவனை காதலித்து விட்டால் அவனோடு தனியாக பயணம் செய்யவும் தொடங்கிவிட்டாள். தலைவனுக்கும் இவளுக்கும் உடனே மனம் முடிக்க வேண்டிய நேரம் வரவில்லை. ஏதோ ஒரு காரணத்தால் அந்த மனமானது தடைபட்டு கொண்டிருக்க தலைவனானவன் களவு வழியிலே இவளை கைப்பற்றி கொண்டான். இப்படி களவு வழியிலே சென்றதனாலே இவளை பற்றி ஊரார்கள் தூற்றத் தொடங்கிவிட்டார்கள். எனவே என்ன செய்தான் தலைவன்? இந்த ஊரிலிருந்து வெளியூருக்கு இவளை கூட்டி சென்று விடுவோம் என்பதற்காக அவளையும் தன்னோடு சேர்த்து கொண்டு செல்லுகிறான். ஆனால் இவர்கள் செல்ல வேண்டிய இடம் வெகு தூரம் இருக்கிறது. செல்ல வேண்டிய இடத்திற்கும் இவர்கள் இருக்கிற இடத்திற்கும் நடக்கக்கூடிய நடுவழியிலே பாலைவனம் இருக்கிறது. அந்த பாலைவனமோ எப்படி இருக்கிறது என்றால் மிக கொடுமையாக இருக்கிறது. என்னுடைய மகளோ இதை பற்றி என்னிடம் சொல்லாமலே சென்று விட்டாள். இந்த செய்தி அறிந்த தாய் தோழியானவள் செவிலித்தாயிடம் சொல்ல, செவிலித்தாயானவள் மெதுவாக வந்து என்னிடம் சொல்லுகிறாள், உன்னுடைய மகள் தன்னுடைய விருப்பமானவனுடன் களவு திருமணம் செய்து கொண்டு காதல் திருமணம் செய்து கொண்டு சென்று விட்டாள். இப்போது அவள் செல்லுகிற இடமோ பாலைவனத்தை நோக்கி சென்று அவர்கள் ஊரை அடைய வேண்டும். நடுவிலே பாலை இருக்கிறது. அந்த பாலை எப்படி இருக்கிறது என்று தெரியுமா என்று தாய் புலம்புகிறாள். கையிலே வில்லுமாக வளைந்த வில்லுமாக கல்வர்கள் நிறைந்திருக்கக்கூடிய பகுதியாம் அந்த பாலை பகுதி. பசு கூட்டங்களை கவர்வதையே தொழிலாக கொண்ட உழவர்கள் நிறைந்த கூட்டம் என்று நினைக்கிறார். எதிர்பட்டுபவர்களும் திருட்டுத் தொழிலே தங்களுடைய திருட்டுத் தொழிலோ கொலை தொழிலோ செய்து தங்களுக்கு வேண்டியவற்றை அடைந்து கொண்டு விரைந்து ஓடக்கூடிய கால் வலிமை பெற்ற இளைஞர்கள் அதிகம் காணப்படுபவர்கள். அப்படி அவர்கள் தங்களுக்கே ஒரு பாலை பகுதியிலே மறைந்து கொண்டு பறையடித்து கொண்டு இருக்கிற இடத்திலே தன்னுடைய தலைவனுடன் என்னுடைய மகன் சென்று விட்டாளே என்று புலம்புகிறாள் நல்ல தாயானவள். நெடுங்காலமும் என்பதிலே உள்ள உண்மை முற்றுமை மிகுதி குறித்தது தான். மான் உருவ ஆகுபெயர் என்று சொல்லுகிறார்கள். பாலை நிலத்திற்குரிய பறை நிறை கோட்ட பறை என்றும் அவர்கள் தொழில் நிறை கொள்ளுதல் என்றும் அதற்குரிய மக்கள் வேடர்கள் என்றும் சங்க இலக்கியங்களிலே பேசுகிறது. நிறை கோட்பறை என்று பறை அடிப்பார்களாம். அந்த பறைக்கு பேர் நிறை கோட்டு பறை. அவருடைய தொழில் என்பது நிறை கொள்ளுதல் என்றால் பசுக்களை கவருதல், திருடுதல் என்பது பொருள். அந்த மக்களை வேடர்கள் என்று சொல்லுவார்கள். இவளோ மிக மென்மையானவள், இவளுடைய காதலனோ இளமையானவன். இருவரும் தங்களுடைய இடத்துக்கு செல்ல வேண்டும் என்று செல்லுகிற போது நடுவிலே பாலை வருகிறது.
பாலையோ கொடும் பாலையாக இருக்கிறது. அங்கு இருக்கக்கூடியவர்கள் கள்வர்களாக இருக்கிறார்கள், ஈவிரக்கமற்றவர்களாக இருக்கிறார்கள். நானோ கடுந்தவம் புரிந்து கண்ணனை நோக்கி தவம் புரிந்து இவளை பெற்றேன், இவளோ என்னிடம் சொல்லாமல் கொள்ளாமல் இப்படி சென்று தவிக்கப் போகிறாளே பாலையிலே என்று தாய் நற்றாய் புலம்பிய பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் பாசுரத்தை சேவிப்போம். கொடுங்கால் சிலையர் நிறைகோள் உழவர் கொலையில் வெய்ய கடுங்கால் இளைஞர் துடிபடும் கல்வைத்து அருவினையேன் நெடுங்காலமும் கண்ணன் நீள்மலர் பாதம் பரவி பெற்ற கொடுங்கால் உசியுமிடை இளமான் சென்ற சூழ்த்தடமே. காயேன வாச்சா மனசேந்திரியவா அபியார்த்தனாபா பிரகதேது சுபாவாது கரோமி எந்தது சகலம் பரஸ்மை சீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தை இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அருள்வாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோ